Welcome to the slideshow number 2 of the grammar lesson singular and plural of nouns. I have made this slideshow based on the lesson from Book 1, Volume 1 titled Love My Mother Lanka and All Mankind English Speaking Course, which I have compiled. 5, 4, 3, 2, 1, go! Let's get underway! And now, the slideshow number 2. Irregular ways of forming plural. பன்மை வடிவத்தை உருவாக்கக்கூடிய irregular வழிமுறைகள். Irregular என்ற சொல்லுக்கு contrary to the rules or to that which is normal or established. சாதாரணமாக உள்ள விதிகள், அந்த விதிகளுக்கு மாற்றமான என்ற ஒரு அர்த்தம் எடுக்கலாம். ரெகுலர் என்னும் பொழுது ஒழுங்கான, இர்ரெகுலர் என்னும் பொழுது ஒழுங்கற்ற, அப்படியும் அர்த்தம் எடுக்கலாம். சாதாரண ரூல்ஸுக்கு மாற்றமான. மேன் ஒரு மனிதன், மென் மனிதர்கள். வுமன் ஒரு பெண், விமென் பெண்கள். சைல்டு ஒரு பிள்ளை, ஒரு சிறுவன், பிள்ளை, சில்ட்ரன் பிள்ளைகள். ஆக்ஸ் ஒரு எருது, ஆக்சன் எருதுகள். ஃபுட் கால் பாதம், ஒரு பாதம், ஃபீட் பாதங்கள். டூத் ஒரு பல், டீத் பற்கள். கூஸ் கூஸ் வாத்து, கீஸ் வாத்துகள். கூஸ் கீஸ். நெக்ஸ்ட், மவுஸ் எலி, ரட் எலி, மவுஸ் எலி, சுண்டலி என்றும் சொல்ற. மைஸ் எலிகள். லவ்ஸ் பேன் ஒரு பேன், லைஸ் பேன்கள், தலையில இருக்கக்கூடிய பேன். Some nouns of foreign origin, mostly borrowed from Latin and Greek, keep their native plural forms. They are given in a dictionary. வெளிநாட்டு ஆரம்பம் மூலத்தை கொண்ட சில பெயர்ச்சொற்கள், பெரும்பாலும் லத்தீன், கிரீக் மொழிகளில் இருந்து இரவல் வாங்கப்பட்ட சொற்கள். கீப் their native plural forms. அவைகளுடைய பூர்வீக பன்மை வடிவங்களை அவ்வாறே வைத்திருக்கும். அவைகள் ஒரு டிக்ஷனரியில் தரப்படுகின்றன. எக்ஸாம்பிள்ஸ்: phenomenon. phenomenon என்ற ஒரு நிகழ்வு, அதிசய சம்பவம், நூதன காட்சி. occurrence, event, wonder, miracle, marvel, அதிசயம், பிரமாதம், நிகழ்வு, இப்படி எடுக்கலாம். இதோட ப்ளூரல் பன்மை வடிவம் phenomena என்று எடுக்கலாம். அடுத்து கிரைசிஸ் என்னும் பொழுது நெருக்கடி, சிக்கல், பிரச்சனை. அதோட ப்ளூரல் பன்மை வடிவம் கிரைசிஸ் பன்மை வடிவம். நெக்ஸ்ட், அடுத்து ஃபார்மியூலா என்ற சூத்திரம், விதிமுறை. A mathematical relationship or rule expressed in symbols, குறியீடுகளில் சொல்லப்படும், காட்டப்படும் கணித விதி என்று சொல்லலாம். ஃபார்மியூலா. இதோட ப்ளூரல் பன்மை வடிவம்
formally formally என்று சொல்லப்படும். நெக்ஸ்ட் அடுத்து not some of them have two plural forms. இவைகளில் சில இரண்டு பன்மை வடிவங்களை கொண்டிருக்கும். பாருங்க, formula, இதுக்கு formulas என்றும் சொல்லலாம். அடுத்தது formulae 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 என்றும் சொல்லலாம். formulas என்றும் சொல்லலாம். அடுத்து index, சுட்டி, இதோட plural பன்மை வடிவம் indexes indexes என்றும் சொல்லலாம். அதே மாதிரி indices indices என்றும் plural formல ரெண்டு மாதிரியும் சொல்லலாம். In some nouns the plural form does not differ from the singular. சில பெயர் சொற்களில் பன்மை வடிவம் ஒருமை வடிவத்திலிருந்து மாறுபடுவதில்லை. அப்படின்னா சிங்குலர் ப்ளூரல், ஒருமை பன்மை ரெண்டு வடிவங்களும் ஒரே மாதிரி. always unchanged, எப்பொழுதும் மாறாதது. A வந்து always unchanged, எப்பொழுதும் மாறாதது. எக்ஸாம்பிள்ஸ் deer, மான், திரும்ப deer, மான்கள். ஒரு மான், அடுத்தது மான்கள், ரெண்டுக்கும் deer, மான் மான்கள், சிங்குலர் ப்ளூரல் ஒருமை பன்மை ரெண்டுக்கும் deer, ஒரே வடிவம். அதே மாதிரி தான் மற்றெல்லாம் பாருங்க. ஷீப், செம்மறியாடு, ஷீப், செம்மறியாடுகள். நெக்ஸ்ட் ஸ்வைன், பன்றி, ஸ்வைன், பன்றிகள். அடுத்து கிரவுஸ், கிரவுஸ் ஒரு வகை பறவை. சதுப்பு நில கோழி, வட அமெரிக்க காட்டுக்கோழி, இப்படி சொல்லலாம். இதோட ப்ளூரல் ஃபார்மும் அதே தான், கிரவுஸ் கிரவுஸ். நெக்ஸ்ட் COD, cod, the UK pronunciation. இங்கிலாந்து UK வந்து cod என்று சொல்லுவாங்க. US pronunciation, அமெரிக்காவில் வந்து கார்ட் என்றுவாங்க, கார்டு. இந்த மீனிங் ஒரு வகை பெரிய கடல் மீன், சாப்பிடக்கூடிய பெரிய கடல் மீன். இது ப்ளூரல் பன்மை வடிவமும் அதே தான். நெக்ஸ்ட் salmon, சாப்பிடக்கூடிய பிரபல விளையாட்டு மீன். அதனுடைய பிங்க் நிறத்திலான ஃப்ளெஷ், சதைக்கு விலை கூட. இதோட ப்ளூரல் பன்மை வடிவமும் அதே தான், salmon. usually unchanged, வழமையாக மாற்றம் அடையாதது. trout, trout, a chiefly fresh water fish of the salmon family. salmon குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிரதானமான நன்னீர் மீன் trout. இதில் ப்ளூரல் பன்மை வடிவமும் trout என்று சொல்ற. நெக்ஸ்ட் pike, a long bodied predatory fresh water. predatory என்ற carnivorous, மாமிசம் சாப்பிடக்கூடிய, ஊனுண்ணி, அடுத்த விலங்குகளை சாப்பிட்டு பிழைக்கக்கூடிய. அப்போ a long bodied predatory fresh water fish, நன்னீர் மீன், நீண்ட உடம்பு கொண்ட, ஊனுண்ணி, மாமிசம், அடுத்த கடலில் அடுத்த மீன்களை சாப்பிட்டு பிழைக்கக்கூடியது. with a pointed snout, நீண்டு வந்த அந்த மூஞ்சை கொண்ட, and large teeth, பெரிய பற்களை கொண்ட, of both Eurasia and North America. யூரேஷியா, வட அமெரிக்கா ரெண்டுலையும் இருக்குது pike. இதுலேயும் ப்ளூரல் பன்மை pike. நெக்ஸ்ட் carp, a deep bodied fresh water fish, ஒரு ஆழமான உடம்பு கொண்ட நன்னீர் மீன்,
farmed for food in some countries. சில நாடுகளில் உணவுக்காக எடுக்கப்படுற and often kept in large ponds. மிச்சம் பெரிய குளங்களில் வைக்கப்படுற. இதுடையும் plural form பன்மை வடிவம் carp. singular plural ஒருமை பன்மை ரெண்டும் ஒரே வடிவம். நெக்ஸ்ட் மூஸ். மூஸ் என்னும் பொழுது ஒரு வகை பெரிய மான், ஒரு பெரிய மான் வகை, கடமான் என்றும் சொல்லலாம். a large deer with antlers and மான் கொம்புகளை கொண்ட ஒரு பெரிய மான், with a growth of skin hanging from the neck. களத்தில் இருந்து தொங்கக்கூடியது, ஒரு தோல் வளர்ச்சி அடைந்து களத்தில் இருந்து தொங்கும். native to northern Eurasia and North America. வட யூரேஷியா, வட அமெரிக்கா இவைகளுக்கு பூர்வீகமானது மூஸ். இதுடையும் சிங்குலர் ப்ளூரல் ஒருமை பன்மை வடிவங்கள் உண்டு. நெக்ஸ்ட் அடுத்து have both regular and unchanged plural. ரெண்டு வடிவங்களையும் கொண்டிருக்கும். அப்படின்னா ஒழுங்கான பன்மை வடிவங்களையும் கொண்டிருக்கும், மாறாத பன்மை வடிவங்களையும் கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட சில சொற்களை பார்ப்போம். antelope இது மறிமான் என்று சொல்லலாம், மறை என்று நாங்கள் பாவிக்கிற. இதோட ப்ளூரல் பன்மை antelope என்று சொல்லலாம், antelopes என்றும் சொல்லலாம். மாதிரி ரெயின்டியர், அதுவும் ஒரு வகை மான் வகை. இதையும் ப்ளூரல் ரெயின்டியர் என்று சொல்லலாம், ரெயின்டியர்ஸ் என்று சொல்லலாம். நெக்ஸ்ட் flounder and a small flattish fish typically occurs in shallow coastal water. ஆழமில்லாத கரையோர நீரில் அதுக்கண்டே ஒரு தனித்துவமான வகையில் இருக்கக்கூடியது ஒரு சின்ன ஃப்ளாட்டான ஃபிஷ், ஃப்ளவுண்டர். இதோட ப்ளூரல் பன்மை ஃப்ளவுண்டர் என்றும் சொல்லலாம், ஃப்ளவுண்டர்ஸ் என்றும் சொல்லலாம். நெக்ஸ்ட் herring என்றா a fairly small silvery fish. ஒரு சுமாராக சின்ன வெள்ளி நிறத்தில் மீன், silvery fish, which is most abundant in coastal waters. கரையோர தண்ணீரில் நிறைய காணப்படும். and is of widespread commercial importance. பரந்தளவில் வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த மீன். இது நெத்திலி மீன் என்றும் தமிழில் சொல்லலாம், ஹெரிங். நெக்ஸ்ட் அடுத்து ஃபிஷ் என்னும் பொழுது ஒரு மீனுக்கு ஃபிஷ், அது மாதிரி மீன்கள் என்னும் பொழுது ஃபிஷ் என்றும் சொல்லலாம், ஃபிஷ்ஷஸ் என்றும் ஃபிஷ்ஷஸ் பன்மை வடிவத்தில் அப்படியும் சொல்லலாம். ரெயின்டியர் என்பதனை தமிழில் கலைமான் என்றும் சொல்லலாம். In some nouns the singular form does not differ from the plural. சில பெயர் சொற்களில் ஒருமை வடிவம் பன்மை வடிவத்திலிருந்து மாறுபடுவதில்லை. சில நவுன்ஸ் பெயர் சொற்கள் அவைகளுடைய அந்த தோற்றம் ப்ளூரல் மாதிரி, அவைகளுடைய வடிவம் ப்ளூரல் பன்மை மாதிரி தான் இருக்கும். அவைகளை சிங்குலர் ஒருமையில் செல்லும் பொழுதும் அதே ஃபார்மை தான் பயன்படுத்துகிற, அதே வடிவத்தை தான் பயன்படுத்துகிற சிங்குலர் ஒருமையில் செல்லும் பொழுதும். எக்ஸாம்பிள் பாருங்க, மீன்ஸ், அதோட சிங்குலர் ஒருமை வடிவம் எப்படி வரும்? அதுவும் மீன்ஸ் தான். மீன்ஸ் என்னும் பொழுது an action or system by which a result is achieved. ஒரு பெறுபேறு சாதிக்கப்படக்கூடிய ஒரு செயல் அல்லது முறை. மெத்தட் ஒரு வழிமுறை, வே மேனர், மோட் ப்ரொசீஜர் ஒரு செயல்முறை, மீடியம் ஒரு ஊடகம், மெக்கானிசம். அதோட மீன்ஸ் என்றால் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸதுக்கும் சொல்கிறேன்.
நிதி மூலங்கள், இன்கம், வருமானம், இதுக்கும் சொல்ற. இப்போ இதை சிங்கியூல ஒருமையில் செல்லும் பொழுது எப்படி சொல்ற? அ மீன்ஸ் அப்படி பாவிக்கிற. நெக்ஸ்ட் அடுத்து சீரீஸ். சீரீஸ் அண்டா தொடர், தொடர்கள் என்று சொல்லலாம். அப்ப தொடர், ஒரு தொடர் என்று சொல்லும் பொழுது எப்படி சொல்ற? ஏ சீரீஸ், ஏ சீரீஸ், ஒரு தொடர் என்று பாவிக்கிற. நெக்ஸ்ட் அடுத்து ஸ்பீஷீஸ். ஸ்பீஷீஸ் என்றா இனம், இனங்கள், இதுக்கு பாவிக்கலாம். டைப் வகை, கைண்ட் வகை, சோர்ட் வகை, ரேஸ் இனம், பிராணி, பிராணிகள் பாவிக்கிறது. ஸ்பீஷீஸ். இதை சிங்கியூல ஒருமை வடிவத்தில் எப்படி சொல்ற? ஏ ஸ்பீஷீஸ் அப்படி பாவிக்கிற. நெக்ஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னும் பொழுது ஹெட் ஆஃபீஸ், மெயின் ஆஃபீஸ், தலைமையகம் என்று சொல்லலாம். அப்போ தலைமையகங்கள் சிங்கியூல ஒருமையில் செல்லும் பொழுது அ ஹெட் குவார்ட்டர்ஸ் என்று பாவிக்கிறோம். ஒரு ஹெட் ஆஃபீஸ், ஒரு மெயின் ஆஃபீஸ், ஒரு தலைமையகம். Some nouns ending in s are usually singular. சில பெயர் சொற்கள் எஸ்ஸில் முடியக்கூடிய சில பெயர் சொற்கள் வழமையாக ஒருமையாகவும் அண்ட் அன்கவுண்டபிள் எண்ண முடியாத வையாகவும் இருக்கும். எண்ண முடியாத பெயர் சொல் uncountable noun. Example, news, news, செய்தி. அடுத்து billiards, billiards, ஒரு வகை மேசை பந்தாட்டம். நெக்ஸ்ட் அடுத்து drafts, drafts, சதுரங்க பலகையில் இருவர் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. டாம் அண்டும் நாங்கள் சொல்லலாம். டாம் போன்ற விளையாட்டு. அடுத்து சம் அதர் கேம்ஸ், இன்னும் சில விளையாட்டுகளும் இப்படி இருக்கின்றன. அடுத்து மீசில்ஸ், மீசில்ஸ் அப்படின்னா தட்டம்மை, சின்னமுத்து, அதுக்கு சொல்ற. அடுத்து மம்ப்ஸ், மம்ப்ஸ் அண்டா தாளம்மை, பொண்ணுக்கு வீங்கி, கழுத்தில் ஏற்படும் வீக்க வியாதி, இதுக்கு சொல்ற. அடுத்து ரிக்கெட்ஸ், ரிக்கெட்ஸ் ஒரு வகை எலும்பு நோய், பான்ஸ் எலும்புல வார நோய். சம் அதர் டிசீசஸ், மேலும் சில வியாதிகள், இப்படி இந்த மாதிரி இருக்கிற. மேலும் ஐசிஎஸ், எக்ஸ் என்று முடியக்கூடிய நவுன்ஸ் பெயர் சொற்களும் யூசுவலி சிங்கியூலர் வழமையாக ஒருமையாக இருக்கும். அண்ட் அன்கவுண்டபிள் எண்ண முடியாதவையாக இருக்கும். அன்கவுண்டபிள் நவுன் எண்ண முடியாத பெயர் சொல். ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமேட்டிக்ஸ், இதை மேத்ஸ் என்றும் சொல்ற, கணிதம். அடுத்து பிசிக்ஸ், பௌதிகவியல். நெக்ஸ்ட் அடுத்து எலக்ட்ரானிக்ஸ், மின்னணுவியல். அடுத்து எக்கனாமிக்ஸ், பொருளியல். நெக்ஸ்ட் அடுத்து ஆப்டிக்ஸ், லைட் ஒளியும், சைட் பார்வையும் பற்றிய சயின்டிஃபிக் ஸ்டடி, விஞ்ஞான ஆய்வு. நெக்ஸ்ட் பொலிட்டிக்ஸ், அரசியல். அடுத்து ஃபெனடிக்ஸ், ஃபெனடிக்ஸ் அப்படின்னா the study and classification of speech sounds, பேச்சு ஒலி, பேச்சு சத்தம், சவுண்ட் சம்பந்தமான ஆய்வு, வகைப்படுத்தல். மேலும் some other sciences, மேலும் சில விஞ்ஞானங்கள் இப்படி இருக்கு. அடுத்து அத்லெட்டிக்ஸ் அப்படின்னா தடகள உடற்பயிற்சி, இதுக்கு சொல்லலாம். the sport of competing in track and field events. இப்போ ட்ராக்ல அடுத்தது ஃபீல்டில்
இடம்பெறும் விளையாட்டு போட்டி விளையாட்டு இன்க்ளூடிங் ரன்னிங் ரேசஸ் ஓடக்கூடிய ஓட்டங்கள் உட்பட அண்ட் வேரியஸ் காம்படிஷன்ஸ் இன் ஜம்பிங் அண்ட் த்ரோவிங் பாய்தல் எறிதல் அவைகளில் பல்வேறுபட்ட போட்டிகள். அடுத்து ஜிம்னாஸ்டிக்ஸ். ஜிம்னாஸ்டிக்ஸ் தசைகளை வலுப்படுத்துவதற்கான உடற்பயிற்சி என்று தமிழில் சொல்லலாம். மல்யுத்தம் என்றதுக்கும் பாவிக்கிற some other activities ஏனைய சில activities செயற்பாடுகள் அடங்குற. அடுத்து இதே மாதிரி வரக்கூடியது some geographical names சில புவியியல் பெயர்கள். countries நாடுகள், towns பட்டணங்கள். for example Wales என்ற நாடு. இவைகள் எஸ்ல முடியக்கூடியவை. எஸ்ல. the Bahamas, the Philippines, the Netherlands, the United States. அடுத்து towns Athens. அடுத்து Brussels. அடுத்து Naples. Nouns with no singular ஒருமை இல்லாத பெயர்ச்சொற்கள். always plural எப்பொழுதும் பன்மையான பெயர்ச்சொற்கள். one thing has two parts ஒரு பொருள் ரெண்டு பகுதிகளை கொண்டுள்ளது. examples trousers, jeans, tights என்னும் பொழுது a piece of tight clothing இறுக்கமான ஆடை துண்டு. usually worn by dancers, acrobats or people in exercise classes. நடனம் ஆடக்கூடிய ஆட்கள், உடற்பயிற்சி வகுப்புகளில் இருக்கிற ஆட்கள், இவங்களால அணியப்படக்கூடிய ஆடை. and covering the hips and legs கால்களையும் இடுப்புகளையும் மறைக்கக்கூடிய ஆடை. அடுத்து shorts. next அடுத்து pants காற்சட்டை. next breeches means short trousers fastened just below the knee. முழங்காலுக்கு கொஞ்சம் கீழே அணியப்படக்கூடிய கட்டையான trousers. now chiefly worn for riding or as part of ceremonial dress. இப்ப பிரதானமாக சவாரி செய்வதற்காக அணியப்படுற அல்லது யூஸ் ஃபார் ஃபார்மல் ரிலிஜியஸ் or பப்ளிக் events உத்தியோகபூர்வமான சமய அல்லது பொது நிகழ்வுகளுக்காக அணியப்படுற ஒரு வகையான ஆடை. நெக்ஸ்ட் அடுத்து leggings and tight fitting stretch trousers இறுக்கமான நீண்ட trousers typically worn by women or girls. தனித்துவமான முறையில் அதற்கென்றே உரிய தனித்துவமான வகையில் பெண்களினால் அல்லது சிறுமிகளினால் அணியப்படக்கூடிய ஆடை. நெக்ஸ்ட் glasses. அடுத்து spectacles மூக்கு கண்ணாடி. அடுத்து goggles என்னும் பொழுது protective glasses காப்பு கண்ணாடி, காப்பு முகக்கண்ணாடி, பாதுகாப்பு கண்ணாடின்னு சொல்லலாம், கண்களுக்கு அணிகிறது. நெக்ஸ்ட் binoculars. That means an optical instrument with a lens. ஒரு லென்ஸோட அந்த சைட் பார்வை சம்பந்தமான உபகரணம் for each eye ஒவ்வொரு கண்ணுக்கும். used for viewing distant objects தூர உள்ள பொருட்களை பார்ப்பதற்காக ரெண்டு கண்களுக்கும் போடுறது பார்க்கிற உபகரணம். நெக்ஸ்ட் அடுத்து pajamas
That means soft loose clothing that is worn in bed. கட்டிலில் அணியப்படக்கூடிய மென்மையான லூசான ஆடை. And consists of trousers and a type of shirt. ஒரு வகையான ஷர்ட்டும் ட்ரவுசர்ஸும் அடங்குற. Consists of trousers and a type of shirt. Next அடுத்து scissors கத்திரிக்கோல். Scissors. அடுத்து shears. Shears means a cutting instrument like scissors. கத்திரிக்கோல் போன்ற வெட்டுகின்ற உபகரணம். But typically larger. ஆனால் தனித்துவமான முறையில் அதற்கண்டே உரிய தனித்துவமான வகையில் larger கத்திரிக்கோலை விட ரொம்ப பெரிதாக இருக்கும். அடுத்து tongs. tongs என்ற தமிழ்ல இடுக்கி குறடு என்று சொல்லலாம். கையால் தொடாமல் பொருட்களை பிடித்து எடுப்பதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய சாதனம். நெக்ஸ்ட் அடுத்து ஸ்கேல்ஸ். அது வந்து weighing machine. தராசுக்கு சொல்லலாம், நிறுக்கக்கூடிய யந்திரத்துக்கு சொல்லலாம். Have a look at this bit different. Gloves. கைக்கு போடுற உரைகள். அதில் சிங்கியூலர் glove என்றும் பாவிக்கலாம். சாக்ஸ் காலுறைகள். மேஸ் என்று சொல்லுவோம் நாங்கள். அதை சாக் என்றும் பாவிக்கிற மாதிரி. ஸ்டாக்கிங்ஸ். ஸ்டாக்கிங்ஸ் என்றாலும் காலுறைகள் சாக்ஸ் மாதிரி தான். பட்டு காலுறை. நைலான் சில்கால செய்யப்பட்டது. பெண்கள் கூடுதலாக அணிவாங்க. ஸ்டாக்கிங் அண்டு சிங்கியூலர் ஃபார்ம்லையும் பாவிக்கிறது. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. நாட். டு மேக் தம் சிங்கியூலர். மேலே நாங்கள் பார்த்தோம் இதுக்கு முந்தின ஸ்லைடில். இவைகளை சிங்கியூலர் ஒருமையாக மாற்றுறதுக்கு we use a pair of. a pair of அண்டு பாவிக்கிறது ஒருமையாக மாற்றுறதுக்கு. பேர் என்றா ரெண்டு, ஒரு ஜோடு. a pair of ஒரு ஜோடு, ஒரு ஜோடி. எக்ஸாம்பிள், those are nice jeans. அவைகள் அழகான ஜீன்ஸ். இப்படி சொல்வோம். that's a nice pair of jeans. that's a என்றா ஒரு. that's a nice pair of jeans. அது ஒரு அழகான ஜீன்ஸ் பேர். pair of jeans என்று பாவிக்கிறேன். நம்பர் 2, some other nouns. ஏனைய சில பெயர் சொற்கள். goods சாமான்கள், clothes ஆடைகள், wages ஊதியம் ஊதியங்கள் கூலி, sweets இனிப்பு பண்டங்கள். அடுத்து contains. இது contains என்றும் இருக்கிற, contains என்றும் இருக்கிற. contains என்னும் பொழுது state of satisfaction திருப்தி நிலை. containment, satisfaction, fulfillment, happiness, pleasure, cheerfulness, gladness. இப்படி பல synonyms ஒத்தகருத்து சொற்கள் இருக்கிற. அது மாதிரி contents, content என்று சொல்ற. சிங்கியூலர் ஒருமை வந்து content. இப்போ ப்ளூரல் பன்மை வடிவம் contains. அது வந்து உள்ளடக்கங்கள் என்று எடுக்கலாம். the things that are held or included in something. ஏதோ ஒன்றில் உள்ளடக்கப்பட்டிருக்கிற விடயங்கள். chapters ஒரு புக்கில் வந்து அத்தியாயங்கள், செக்ஷன்ஸ் பகுதிகள், அதோட அவைகளோட ஒரு லிஸ்ட் பட்டியல், அதுக்கும் பாவிக்கிற உள்ளடக்கங்கள். நெக்ஸ்ட் அடுத்து people மக்கள். people அண்டு வந்தால் அது peoples. அதுக்குள்ள நேஷன் நாட்டு மக்கள்,
ட்ரைப் கோத்திரம் அப்படி அர்த்தம் எடுக்கிறது. nouns with no plural பன்மை இல்லாத பெயர் சொற்கள் always singular எப்பொழுதும் ஒருமையாக இருக்கக்கூடிய பெயர் சொற்கள். நம்பர் 1 uncountable nouns எண்ண முடியாத பெயர் சொற்கள். மணி பணம், மச் மணி மிச்சம் பணம், லிட்டில் மணி கொஞ்சம் பணம், லிட்டில் மணி ஒரு கொஞ்சம் பணம். அட்வைஸ் புத்திமதி, a piece of advice என்று பாவிக்கிற. ஃபர்னிச்சர் தளபாடம், an item of furniture என்று பாவிக்கிற. தளபாடத்தில் ஒரு துண்டு. a piece of furniture தளபாடத்தில் ஒரு துண்டு, ஒரு தளபாட சாமான், an item of furniture. knowledge அறிவு, information தகவல், progress முன்னேற்றம், work வேலை, a piece of work, a job என்று பாவிக்கிறது. jobs என்றுக்குள்ள வேலைகள், a job ஒரு வேலை என்று பாவிக்கிறது. experience அனுபவம், an experience ஒரு அனுபவம். experiences என்று சில வேலை பாவிக்கிற when countable சில இடங்கள்ல என்ன முடியுமான அர்த்தத்தில் பாவிக்கும் பொழுது experiences. சில டைமில் கவுண்டபிள் நவுன் என்ன முடியுமான பேர் சொல்ல வரும் பொழுது experiences என்று பாவிக்கிறோம். ஹேர் தலைமுடி, a hair ஒரு தலைமுடி அப்படி பாவிக்கிறோம். two hairs when countable சில வேளை சில டைமுக்கு countable என்ன முடியுமானதாக பாவிக்கப்படும் பொழுது two hairs இரண்டு தலைமுடிகள் அப்படி பாவிக்கிறோம். weather வானிலை. நம்பர் 2 nouns of material சடப்பொருள் பெயர் சொற்கள். மெட்டீரியல் என்னும் பொழுது மேட்டர் சப்ஸ்டான்ஸ் பதார்த்தம், ஸ்டஃப், அது மாதிரி அதுக்கு இன்ஃபர்மேஷன், டாட்டா, ஃபேக்ட்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எவிடன்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர், ஐடியாஸ், டீட்டெயில்ஸ், பர்டிகுலர்ஸ், பேக்ரவுண்ட், நோட்ஸ், டாக்குமெண்டேஷன், டாக்குமெண்ட்ஸ், பேப்பர்ஸ், இப்படி பல சினோனிம்ஸ் இருக்குது. இதில் வந்து சடப்பொருள் இங்கே காட்டப்பட்டிருக்குது. கோல்டு தங்கம், சில்வர் வெள்ளி, பிரெட் பான் அல்லது ரொட்டி. இப்போ லோஃப் ஆஃப் பிரெட்னா ஒரு முழுப்பான், ஒரு முழுப்பான். ஸ்லைஸ் ஆஃப் பிரெட்னா பாண்ட வெட்டப்பட்ட சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன துண்டு, சிறிய சிறிய துண்டுகளாக ஸ்லைஸாக வெட்டப்பட்ட ஒரு துண்டு. சுகர் சீனி, வைன். பட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ், sorts, different kinds, sorts are called sugars, wines. ஆனால் பல்வேறு வகைகள் sugars, wines என்று அழைக்கப்படுறது. பல்வேறுபட்ட வகைகள் இருக்கும் பொழுது டீ, காஃபி, ஐஸ்கிரீம். பட் thinking about helpings we say helpings என்றா helping அண்டு சிங்குலர் ஃபார்ம் ஒருமை வடிவத்தில் வரும் பொழுது அதோட மீனிங் a portion of food served to one person at one time. ஒரு ஆளுக்கு ஒரு நேரத்தில் சர்வ் பண்ணப்படக்கூடிய கொடுக்கப்படக்கூடிய உணவின் ஒரு பகுதிக்கு ஹெல்பிங் அண்டு பாவிக்கிற சொல்கிற. இப்போ ஹெல்பிங்ஸ் என்றா அதோட ப்ளூரல் ஃபார்ம் பன்மை வடிவம். இப்போ சிங்குலர் ஒருமை ஃபார்மில் ஹெல்பிங் அண்டா a portion, serving, piece, slice, share, spoonful, plate, plateful, bowlful, allocation, அப்படி பல சினோனிம்ஸ் இருக்குது. அப்படி நாங்கள் ஒரு ஆளுக்கு ஆட்களுக்கு உணவு கொடுக்கிற அந்த உணவின் ஒரு பகுதிகள் உணவின் பகுதிகள் அப்படி பாவிக்கும் பொழுது அப்படி நாங்கள் கருதும் பொழுது 2 teas, 4 coffees, 6 ஐஸ்கிரீம்ஸ் இப்படி பாவிக்கிற. நெக்ஸ்ட் அடுத்து பேப்பர்.
a paper, papers என்றும் பாவிக்கிற when countable, என்ன முடியுமான அர்த்தத்தில் பாவிக்கும் பொழுது a paper ஒரு paper, papers பேப்பர்கள் அப்படி பாவிக்கிறது. பொதுவாக paper. நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது எப்போதும் ஒருமையான பன்மை இல்லாத நவுன்ஸ் பெயர் சொற்கள் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் மூன்றாவது abstract nouns. Abstract என்றா an abstract noun is a noun that cannot be perceived using one of the five senses. ஐந்து புலன்களில் ஒன்றை பாவித்து உணரப்பட முடியாத ஒரு பெயர் சொல்லை ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன் என்று சொல்வோம். தமிழில் சொல்றேன்டா அருவ பெயர் சொல். அருவ பெயர் சொல், உருவம் இல்லை, அருவ பெயர் சொல். ஐந்து புலன்கள் என்ன கொள்ள டேஸ்ட், சுவைத்து பார்க்கறது, டச் தொட்டு பார்க்கறது, சைட் கண்ணால் பார்க்கறது, ஹியரிங் காதலை கேட்கறது, ஸ்மெல்லிங் நுகர்ந்து பார்க்கறது மூக்கால. Look at the examples below. We can't imagine the courage it took to do that. அதனை செய்வதற்கு எடுத்த அந்த தைரியத்தை எங்களால் கற்பனை பண்ண முடியாமல் இருக்கிறது. அதனை செய்வதற்கு எடுத்த the courage தைரியம், அதனை எங்களால் கற்பனை பண்ண முடியாமல் இருக்கு. Courage is an abstract noun. Courage வந்து ஒரு அருவ பெயர் சொல், தைரியம். Because it cannot be seen. ஏனென்றா அந்த தைரியம் என்பதனை பார்க்கப்பட முடியாது. தைரியம் என்பது பார்க்கப்பட முடியாது. Heard கேட்கப்பட முடியாது. Tasted சுவைத்து பார்க்கப்பட முடியாது. Touched தொட்டு பார்க்கப்பட முடியாது. Or smelled மூக்கினால முகந்து பார்க்க முடியாது, பார்க்கப்பட முடியாது, நுகர்ந்து பார்க்கப்பட முடியாது. Abstract nouns பாருங்க, strength பலம், will என்னும் பொழுது எண்ணம், நாட்டம், love அன்பு, friendship நட்பு, music இசை, சங்கீதம், noise சத்தம், light வெளிச்சம் ஒளி. But a noise, noises, a light, lights, when countable என்ன முடியுமாக கவுண்டபிளாக என்ன முடியுமான அந்த சந்தர்ப்பங்கள், அந்த நிலைமைகளில் அப்படி பாவிக்கப்படும் பொழுது, என்ன முடியுமான நிலைமையில பாவிக்கப்படும் பொழுது லைட், லைட்ஸ் ஒரு லைட்டுகள் அப்படி பாவிக்கிறது. மாதிரி நாய்ஸ் ஒரு சத்தம், நாய்ஸஸ் சத்தங்கள் அப்படி பாவிக்கிற கவுண்டபிளாக சில டைமுக்கு பாவிக்கப்படும் பொழுது. More things to remember. ஞாபகத்தில் வைத்திருக்க மேலும் விடயங்கள். 1. A. House ஒரு வீடு, சிங்குலர் ஒருமை. Houses வீடுகள், houses வீடுகள் plural பன்மை. B. Nouns ending in th, change it into id in pronunciation after long vowels and diphthongs. நீண்ட உயிரோசைகளுக்கும் டிப்தாங்ஸுக்கும் பிறகு உச்சரிப்பில் அந்த th ஆக வரக்கூடியது id என்று மாறும். அப்படி மாற்றமடைய முடியும். எக்ஸாம்பிள் கீழே பாருங்க. பாத், பாத் என்பது பாத் என்றும் சொல்லப்பட முடியும், பாத்ஸ் என்றும் சொல்லப்பட முடியும். அதே மாதிரி பாருங்க, ஓ ஓ என்றக்குள்ள அது வந்து டிப்தாங்ஸ் சத்தம். அது டிப்தாங் சம்பந்தமாக ஒரு நீண்ட விளக்கம் இதுக்கு முந்தின ஸ்லைட் ஷோவில் இருக்குது. சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஆஃப் நவுன்ஸ். அதில் ஸ்லைட் ஷோ 1 முதலாவது ஸ்லைட் ஷோ பாருங்க. இது வந்து இரண்டாவது ஸ்லைட் ஷோ அந்த டாபிக்ல. இதே டாபிக்ல ஃபர்ஸ்ட்
ஸ்லைட் ஷோ 1 பாருங்க. அதில் டிஃப்தாங்ஸ் சம்மந்தமாக கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்குது, விரிவாக இருக்குது கொஞ்சம். அதை பாருங்க. அப்போ ஓ அண்டு வந்தால் அது டிஃப்தாங்ஸில் அடங்குற. இப்போ ஓஸ் இதோட ப்ளூரல் ஓஸ் அண்டும் சொல்லலாம், ஓட்ஸ் அண்டும் சொல்லலாம். Note: nothing happens to s after consonants including r and short vowels. Short vowels குறுகிய உயிரோசைகள், அடுத்தது மெய் ஓசைகள். இவைகளுக்கு பிறகு அந்த ஸ் என்ற அந்த சவுண்டுக்கு மாற்றம் ஏற்படுறதில்லை. இதுக்கு முந்தின ஸ்லைட்டை நாங்கள் பார்த்தோம், இதுக்கு முந்தைய உள்ளதில் பார்த்தோம் என்ன, அந்த எஸ் என்ற சவுண்ட் வந்து இத்தண்டு மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள். எப்படி லாங் வவுல்ஸ் நீண்ட உயிரோசைகள் அல்லது டிப்தாங்ஸ் அந்த ஓசைகள் இருந்த அண்டு லாங் வவுல்ஸ் நீண்ட உயிரோசை அல்லது அண்டு டிப்தாங்ஸ் அப்படி இருந்தால் நாங்கள் அந்த எஸ் என்ற சவுண்டை எத்தண்டு மாறுறத பார்த்தோம். அப்படி மாற்றியும் சொல்கிற. இங்கே பார்க்குற என்ன, எஸ் என்பது மாற்றம் அடையாது. இந்த கான்சனன்ஸுக்கு பிறகு அல்லது ஷார்ட் வவுல்ஸ் குறுகிய உயிரோசைகளுக்கு பிறகு எஸ் என்று வரும்பொழுது அது எத்தண்டு மாறாது. கீழே எக்ஸாம்பிளை பார்த்தா விளங்கும். பாருங்க, மந்த்ஸ் என்றக்குள்ள அதை ப்ளூரலில் சொல்லக்குள்ள மந்த்ஸ் என்று தான் சொல்கிறாங்க. அந்த எஸ் என்ற சவுண்ட் வந்து எத்தண்டு மாறி இல்லை. மாதிரி பர்த் என்றக்குள்ள ப்ளூரலில் பேர்ட்ஸ். நெக்ஸ்ட் அடுத்து மிஸ் அதில் ப்ளூரல் மித்ஸ் என்று வரும். அதில் அந்த எஸ் என்ற சவுண்ட் வந்து மாற்றமடையலை. அது ஹெல்த், அதில் ப்ளூரல் ஹெல்ப்ஸ். ஒரு ஆளின் பெயர், அந்த பெயரில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கும் பொழுது அதை நாங்கள் ப்ளூரல் பன்மை வடிவத்தில் பாவிக்க முடியும். எக்ஸாம்பிள் பாருங்க, த ஸ்மித்ஸ் live next to us. எங்களுக்கு அடுத்ததாக ஸ்மித் என்ற பெயர் கொண்டவர்கள் வாழ்கின்றார்கள். நெக்ஸ்ட் அடுத்து, த சுமினோஸ் ஆர் நைஸ் பீப்புள். சுமினோ என்ற பெயர் கொண்டவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவங்க அங்கே ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அவங்க நல்ல ஆட்கள், நல்ல மனிதர்கள். சுமினோஸ். Number 3, some nouns singular in form. வடிவத்தில் ஒருமையாக இருக்கும் சில பெயர் சொற்கள் are often plural in their meaning. அவைகளுடைய கருத்துக்களை பொறுத்தவரையில் பன்மை அர்த்தமாக இருக்கும். ஒருமை வடிவமாக இருக்கும், ஆனால் கருத்து பன்மையாக இருக்கும். பட் நாட் ஆல்வேஸ், ஆனால் எப்பொழுதும் அல்ல. கீழே எக்ஸாம்பிள் பார்த்தா விளங்கும். கேட்டில் எனக்குள்ள ஒருமை வடிவம் சிங்கியூலர் இன் ஃபார்ம், ஆனால் அதோட அர்த்தம் பார்க்கக்குள்ள கால்நடைகள் அண்டு பன்மை அர்த்தத்தை கொடுக்குது. யூத் எனக்குள்ள இப்போ சிங்கியூலர் இன் ஃபார்ம் வடிவத்தில் ஒருமை, ஆனால் கருத்தை பொறுத்த வரையில் இளைஞர்கள் அப்படி பன்மை அர்த்தத்தை கொடுக்குது. அதே மாதிரி தான் இதில் மற்ற சொற்களும். ஆர்மி இராணுவ படை, கவர்மெண்ட் அரசாங்கம், ஸ்டாஃப் டீம் அணி, ஃபேமிலி குடும்பம், ஆடியன்ஸ் சபை அவை, கமிட்டி குழு, கம்பெனி, ஃபர்ம் நிறுவனம். தி above nouns மேல உள்ள
பெயர் சொற்கள். இதுக்கு முந்தின ஸ்லைடில் நாங்கள் பார்த்த அந்த பெயர் சொற்கள் the so-called collective nouns, கூட்டு பெயர் சொற்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பெயர் சொற்கள் are all groups of people but cattle. அதில் அந்த cattle கால்நடை தவிர மற்ற எல்லாம் வந்து groups of people, மனிதர்களோட குழுக்கள். We often think of them as a number of people. நாங்கள் மிச்சம் அடிக்கடி அவர்களை ஒரு மனிதர்களோட தொகையாகத்தான் பார்க்குறோம், மனிதர்களோட ஒரு நம்பராகத்தான் பார்க்குறோம். they அவர்கள் என்று பார்க்குறோம். not as one thing, ஒரு பொருளாக அல்ல. it அது என்று நாங்கள் பார்க்குறோம்ல, they அவர்கள் அப்படி தான் பார்க்குறோம். ஸோ எனவே we often use a plural verb. நாங்கள் மிச்சம் பன்மை வினை சொல்லத்தான் பாவிக்கிறோம் அவைகளுக்கு. எக்ஸாம்பிள், the government என்னக்குள்ள they அவர்கள் அதில் மனிதர்களை குறிக்குது, அரசாங்கம் என்றக்குள்ள மனிதர்களை குறிக்குது, they அவர்கள். எனவே நாங்கள் want என்று அந்த பன்மை வினை சொல்ல பயன்படுத்துகிற ப்ளூரல் வேர்ப், பன்மை வினைச்சொல். பாருங்க, ப்ரெசன்ட் சிம்பிள் சாதாரண நிகழ்காலத்தில் சப்ஜெக்ட் எழுவாய் வந்து தேர்ட் பர்சன் படற்கையில் சிங்கியூல ஒருமையண்ட நாங்கள் எப்படி எனக்கு பாவிக்கிறோம், வாண்டல்ல வாண்ட்ஸ் என்று எஸ் சேர்க்கிறோம். வேர்ப் வினைச்சொல்லோட எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஇஎஸ் சேர்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நாங்கள் கவர்மெண்ட் என்றக்குள்ள அது மனிதர்களை குறிக்குது, they அவர்கள் ப்ளூரல் பன்மையாகத்தான் பார்க்குறோம். எனவே நாங்கள் வாண்ட் அண்டு வேர்ப் வினைச்சொல்லோட வாண்ட்ஸ் அண்டு எஸ் சேர்க்கிற இல்லை. ஏண்டா நாங்கள் இதை கவர்மெண்ட் என்றக்குள்ள பன்மை ப்ளூரலாகத்தான் பார்க்குறோம். எனவே நாங்கள் ப்ளூரல் வேர்ப் பன்மை வினைச்சொல் தான் பாவிக்கணும். அப்போ வாண்டோட எஸ்இஎஸ் அதுகள் பாவிக்கிறல்ல, வினைச்சொல்லோட எஸ்இஎஸ் ஐஇஎஸ் பாவிக்கிறல்ல. இப்போ the government want to increase taxes. இப்போ டேக்ஸ் வந்து வரிகளை கூட்ட அரசாங்கம் விரும்புகிறது. நெக்ஸ்ட், த ஸ்டாஃப் அண்டக்குள்ள ஒரு இடத்துல வேலை செய்கிற ஆக்கள், அது மக்கள் மனிதர்களை குறிக்குது. எனவே அது ப்ளூரல் பன்மை, they அவர்கள். இப்போ லுக் ஆஃப்டர் த சில்ட்ரன், பிள்ளைகளை அந்த அல்லது இந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறாங்க, லுக் ஆஃப்டர். இப்போ லுக் ஆஃப்டர் என்ற வேர்ப் வினை சொல்லுக்கு நாங்கள் லுக்ஸ் ஆஃப்டர் என்று நாங்கள் எஸ் சேர்க்கல, லுக்ஸ் என்று எஸ் சேர்க்கல. ஏன் இதை நாங்கள் இந்த ஸ்டாஃப் அண்டுக்குள்ள ப்ளூரல் பன்மையாக எடுத்துக்கிறோம், பன்மையாக இருக்கிற அவர்கள். தேர்ட் பர்சன் படற்கையில் சிங்கியூல ஒருமையாக வந்தால் லுக்ஸ் ஆஃப்டர் என்று வாரு. அப்போ சிங்கியூல வேர்ப் ஒருமை வினைச்சொல் இந்த இடத்துல அப்படி பாவிக்கிறல்ல, லுக் ஆஃப்டர் என்று ப்ளூரல் வேர்ப் பன்மை வினைச்சொல் தான் பாவிக்கிறது. ஸ்காட்லாண்ட் ஸ்போர்ட்ஸ் டீம் அந்தக்குள்ள அது ஒரு விளையாட்டு அணி, அதில் மனிதர்கள் இருக்கிறாங்க ஒன்றுக்கு மேலே. அப்போ they அவர்கள் என்று தான் எடுக்கிறது. ஸ்காட்லாண்ட் என்றதை நாங்கள் ஒரு மேட்சில் ஒரு டீமாக பார்க்குற ஒரு மேட்சில். எனவே நாங்கள் they அவர்கள் என்று தான் அதை எடுக்கிறோம். அப்போ இதை நாங்கள் ப்ளூரல் பன்மை இது. எனவே நாங்கள் பிளேயிங் என்று தான் வர, ஈஸ் அண்டு சிங்கியூலர் வேர்ப் வராமல் அண்டு ப்ளூரல் வேர்ப் பன்மை வினைச்சொல் தான் பாவிக்கிறோம். நாங்கள் பிளேயிங் ஃப்ரான்ஸ் நெக்ஸ்ட் வீக், அடுத்த கிழமை ஃப்ரான்ஸோட விளையாடும் ஸ்காட்லாண்ட். நெக்ஸ்ட் அடுத்து ஷெல் என்னக்குள்ள ஒரு கம்பெனியை குறிக்குது. இப்போ கம்பெனி என்னக்குள்ள அதில் நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, மனிதர்கள். எனவே அது they அவர்கள் உள்ளுக்கு மறைஞ்சிருக்குது, they அவர்கள் என்பது உள்ளுக்கு மறைஞ்சிருக்குது. எனவே நாங்கள் இதை ப்ளூரல் பன்மையாக எடுக்கிறோம். பன்மையாக எடுத்தால் ஹேஸ்ன்னு வருமா ஹேவன்னு வருமா, ஹேவன்னு தான் வரும். இப்போ ப்ளூரல் வேர்ப் பன்மை வினைச்சொல் தான் வரும். இப்போ ஹேஸ் அண்டு சிங்கியூலர் வேர்ப் ஒருமை வினைச்சொல் வாரல்ல. ஏண்டா இந்த இடத்துல நாங்கள் ஷெல் என்றக்குள்ள அந்த கம்பெனி அவர்கள் என்பது அதில் அடங்குற பன்மை ப்ளூரல். ஷெல் ஹேவ் இன்க்ரீஸ்ட், ஷெல் கம்பெனி வந்து அதிகரித்து இருக்கிறது. த ப்ரைஸ் ஆஃப் பெட்ரோல், பெட்ரோலோட விலையை கூட்டியிருக்கிறது.
police always requires a plural verb. police என்பதற்கு எப்பொழுதும் ஒரு பன்மை வினைச்சொல் தான் தேவைப்படுற. எக்ஸாம்பிள், the police have arrested a friend of mine. என்னுடைய நண்பர் ஒருவரை police வந்து அரெஸ்ட் பண்ணி இருக்கிற. இந்த இடத்துல police என்பதனை நாங்கள் ப்ளூரல் பன்மையாக எடுக்கிற. அதனால நாங்கள் has and singular verb ஒருமை வினைச்சொல் பாவிக்கல. have and plural verb தான் பயன்படுத்துற. Do you think the police are well paid? நீங்க நினைக்கிறீங்களா police வந்து நன்றாக சம்பளம் வழங்கப்படுறாங்கன்னு? ஏன்னா police are and are and plural verb பன்மை வினைச்சொல் பயன்படுத்தப்பட்டிருக்குது. is and singular verb பயன்படுத்தப்படல. ரைட், கீழே நோட்டை பாருங்க. a person in the police. policeல ஒரு ஆள் என்று பார்க்கக்குள்ள policeman என்று சொல்ற. a policeman ஒரு policeman, a police woman ஒரு பெண் police அப்படி பாவிக்கிற. a police officer ஒரு police உத்தியோகத்தர் அப்படி பாவிக்கிற. இப்படி வராம a police என்று பாவிக்கிறல்ல. a policeman, a police woman அப்படித்தான் பாவிக்கிற. a police என்று பாவிக்கிறல்ல. We often think of a sum of money, a period of time, a distance, etc. as one thing. நாங்க மிச்சம் அடிக்கடி a sum of money ஒரு தொகை பணம், a period of time ஒரு நேர காலம், a distance ஒரு தூரம், etc. அவ்வாறு மேலும் பல இவற்றை as one thing ஒரு பொருளா ஒரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஒரு விடயமாக ஒன்று. ஸோ we use a singular verb. எனவே நாங்கள் இப்படி வரும்பொழுது அதை ஒருமையாக எடுத்து சிங்கியூலர் ஒருமையாக எடுத்து சிங்கியூலர் verb ஒருமை வினைச்சொல் தான் பயன்படுத்துகிற. எக்ஸாம்பிள், 20,000 pounds. இப்போ 20,000 pounds எனக்குள்ள அது பன்மை ப்ளூரல். ஆனால் a sum of money ஒரு தொகை பணம். அப்போ ஒரு தொகை பணம் எனக்குள்ள அது சிங்கியூலர் ஒருமை. அப்போ நாங்கள் இதை சிங்கியூலர் ஒருமையாகத்தான் கருதுகிறோம். இட் அது என்று தான் கருதுகிறோம். அப்போ ஈஸ் were stolen அல்ல, WERE அண்டு were அண்டு நாங்கள் ப்ளூரல் verb பன்மை வினைச்சொல் பயன்படுத்தாமல் was அண்டு WAS was அண்டு சிங்கியூலர் verb ஒருமை வினைச்சொல் தான் பயன்படுத்துகிறது. was stolen திருடப்பட்டது, இந்த robbery அந்த திருட்டில். அடுத்து 3 years எனும் பொழுது ப்ளூரல் பன்மை தான் என்றாலும் இப்போ 3 years என்பதனை நாங்கள் a period of time ஒரு நேர காலம், ஒரு நேர காலம் a period of time என்று எடுத்தால் அது சிங்கியூலர் ஒருமை. இட் அது என்று தான் அதில் மறைஞ்சிருக்குது. அப்போ 3 years என்றது நாங்கள் ஒருமையாக எடுக்கிற. அடுத்து அப்போ ஈஸ் என்று பாவிக்கிற, இருக்கிற, ஈஸ் இருக்கிற. இந்த இடத்துல ARE ஆ என்று பாவிக்கிறல்ல, ARE ஆ இருக்கிற, ஆ என்று பாவிக்காம ஈஸ் இருக்கிறன்னு பாவிக்கிற. அப்போ சிங்கியூலர் verb ப்ளூரல் verb அல்ல. 3 years is a long time to be without a job. ஒரு ஜாப் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு நீண்ட காலமாக இருக்கிற 3 வருடங்கள் என்பது. நெக்ஸ்ட் அடுத்து 6 miles எனக்குள்ள அது ப்ளூரல் பன்மை தான் என்றாலும் அந்த 6 miles 6 மைல்கள் என்றதை நாங்கள் ஒரு தூரமாக எடுத்தால் டிஸ்டன்ஸ் ஒரு தூரமாக எடுத்தால் அது சிங்கியூலர் ஒருமை. இட் அது என்பது அதில் மறைஞ்சிருக்குது. அப்போ நாங்கள் அதை சிங்கியூலர் என்று எடுத்தால் அப்போ நாங்கள் சிங்கியூலர் verb தான் பயன்படுத்தணும். சிங்கியூலர் வினைச்சொல், சிங்கியூலர் verb ஒருமை வினைச்சொல் தான் பயன்படுத்தணும். ARE ஆ என்று பாவிக்காமல் இருக்கிற
என்றதுக்கு ஆண்டு பாவிக்காம ஈஸ் என்று இருக்கிற ஈஸ். லாங் வே டு வாக் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் நடக்கிறதுக்கு நீண்ட தூரமாக இருக்குது 6 மைல்கள் என்பது. நெக்ஸ்ட் 30 degrees அண்டுக்குள்ள 30 30 அண்டுக்குள்ள ப்ளூரல் பன்மை தான் என்றாலும் இந்த இடத்துல அதை நாங்கள் ஒன்றாக எடுக்கிற அப்படின்னா இட், அது என்பது அதில் மறைஞ்சிருக்குது. இட் என்பது சிங்கியூலர் ஒருமை. எனவே நாங்கள் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது ARE ஆ என்று பாவிக்காம IS ஈஸ் என்று பாவிக்கிறது. IS ஈஸ் வந்து சிங்கியூலர் வேர்ப் ஒருமை வினைச்சொல், ஆ என்பது ப்ளூரல் வேர்ப் பன்மை வினைச்சொல். நாங்கள் ஈஸ் என்று சிங்கியூலர் வேர்ப் தான் பாவிக்கிறேன். 30 degrees ஈஸ் இருக்கிற டூ ஹாட் ஃபார் மீ, எனக்கு அதிகம் சூடாக இருக்கிறது, தாங்கலாத அளவுக்கு சூடு. Well, dear children, that's all we have for you in this PowerPoint presentation. And thank you very much for joining us. Hope you have all enjoyed learning this lesson. It's Yusuf Ishaq Farooq signing off with the greetings of Islam once again. Wassalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Peace, mercy and blessings of God Almighty Allah be on all of you.